நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு அன்பர், எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில டேமேஜ் ஆயிருக்கார் சார். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரோட ஜாதக கட்டத்துல மிகப்பெரிய அளவுல கர்ம தசைகள் அவருக்கு அடுத்து 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 நடந்திருக்கு சார். சார், ஒருத்தருக்கு அடுத்தடுத்து கர்ம தசைகள் வரும்போது மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் சார். ஒருவருக்கு ஒரு 5 வயதுல 6ஆம் வீட்டு அதிபதி தசை ஸ்டார்ட் ஆகுது. அதற்கடுத்து 8ஆம் வீட்டு அதிபதி தசை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க. அதற்கடுத்து 12ஆம் வீட்டு அதிபதியும் தொடர்ந்து இப்படி 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள் தசை வந்ததுனாக்க இதெல்லாம் கர்மாவை கொடுக்கக்கூடிய தசை காலம் சார். இவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முக்கியமான பருவ காலத்தில் வரும்பொழுது மிகப்பெரிய அளவில் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய முடிவுகளாக தான் சார் அமையும். அப்போ இவர்களுக்கு பாருங்க, 6ஆம் வீட்டு அதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி தசா காலம் வந்ததுனாக்கா அடுத்து பாருங்க, முடிந்த பிறகு கேது தசை வரும் அவருக்கு. கேது தசை வருஷம் அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா ஒரு 50, 55 வயது காலம் வந்துடும் சார். அப்ப அந்த காலத்தில் பாருங்க, அவருக்கு மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் சுத்தமா தொடர்ச்சி அவர் புது மனிதன் ஆக்கிடும் சார். புது மனிதனாக அவரை மாற்றி விட்டு அதற்கடுத்து வரக்கூடிய சுக்கிர தசையிலிருந்து மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவர்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இவருடைய வாழ்க்கை தரமே மாறிடும் சார். இதெல்லாம் தான் சார் கர்மா. இப்படிப்பட்ட கர்ம திசைகள் ஒருவருக்கு வந்தா மிகப்பெரிய அளவில் அவர்கள் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாலேயே அவர்களை வீழ்ச்சி அடைய வைக்க சார். அதே மாதிரி தான் உங்க ஜாதக கட்டத்துல 6ஆம் வீட்டு அதிபதி தசை வந்தா ஒரு சிலர் பயந்துருவாங்க. ஐயோ, 6ஆம் வீட்டு அதிபதி தசை வந்தா கடனை கொடுக்க போது, வியாதியை கொடுக்க போது நினைப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு 6ஆம் வீட்டு அதிபதி தசா காலம் வரும்பொழுது மிகப்பெரிய அளவில் அவருக்கு வளர்ச்சி இருக்கும் சார். நல்ல உத்தியோகத்தில் உட்காருவார் சார் அவரு. சார், 6ஆம் வீட்டு அதிபதி தசா காலம் ஒருத்தருக்கு வந்தா வியாதியை கொடுத்துரும், மிகப்பெரிய அளவில் கடனை கொடுத்துன்னு பயப்படாதீங்க. இப்போ ஒருத்தருக்கு 6ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்று 6ஆம் வீட்டிலேயே அமர்ந்து ஆட்சி பெற்று தசா வருதுன்னு வைங்க, இவருக்கு கண்டிப்பாக எதிரி இருக்கும், கடன் ஏற்படும்ன்றது ரூல் இல்லையா? ஆனா இவர் இதை சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்குதான்றது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய ஜாதக கட்டத்துல 6ஆம் வீட்டு அதிபதியுடைய பலத்தை விட இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னாதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியை விட பலமா இருக்கணும் சார். 6ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் லக்னாதிபதி பலம் பெற்றிருந்ததுன்னு வைங்க, இவர் எதிரியை விட இந்த ஜாதகர் பலமா இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். எல்லாவற்றையும் சமாளித்து மேல வருவார்னு அர்த்தம் சார். அதே இந்த 6ஆம் வீட்டு அதிபதி வக்ரமாயிருக்காருன்னு வைங்க, 6ஆம் வீட்டு அதிபதி வக்ரமானா எதிரியே கிடையாது சார். எதிரி இருந்தாலும் எதிர்க்க முடியாது, அப்படியே எதிர்த்தாலும் அவன் ஆளே காணாம போயிடுவான் சார். அப்படிப்பட்ட அமைப்பு 6ஆம் வீட்டு அதிபதி வக்ரமாய் உங்க ஜாதக கட்டத்தில் இருக்குதுன்னா உங்களுக்கு எதிரி கிடையாதுன்னு அர்த்தம் சார். அதே மாதிரி ஒரு லக்னத்திலிருந்து 10ஆம் வீட்டில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? தொழில் ஸ்தானத்துல லக்னத்திலிருந்து 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம் சொல்லுவோம். அந்த கர்மஸ்தானத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப லக்னத்துக்கு பாவ கிரகமான 6ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கலாம் இல்லையா? அது எப்படி சார் இருக்கலாம்னு கேட்டீங்கன்னாக்கா, சார் உங்க ஜாதக கட்டத்துல இப்போ 9ஆம் வீட்டு அதிபதி, லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதி யார் சார்? அவர் தான் பாக்கியாதிபதினு சொல்லுவோம். அந்த பாக்கியாதிபதி லக்னத்தில் இருந்தா யோகம் தானே. அதே மாதிரி தான் 10ஆம் வீடு எடுத்து இங்க தொழில் ஸ்தானத்துல 6ஆம் வீட்டு அதிபதி இருந்தா யோகம். எப்படி யோகத்தை கொடுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த 10ஆம் வீட்டை லக்னமா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 10ஆம் வீட்டிலிருந்து லக்னத்துக்கு 6ஆம் வீடு 10ஆம் வீட்டுக்கு பாக்கியாதிபதியா வருவார். 10ஆம் வீட்டுக்கு பாக்கியாதிபதி 6ஆம் வீடு. அந்த 6ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார். சார், அதே மாதிரி உங்க ஜாதக கட்டத்துல கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10
இந்த ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய கிரகம் இப்போ 7ஆம் வீட்டதிபதி 10ல இருந்தா யோகம் இல்லையா, யோகத்தை கொடுக்கும் இல்லையா. ஒரு கேந்திர ஸ்தானாதிபதி இன்னொரு கேந்திரத்துல இருந்தா யோகத்தை கொடுக்கும்ன்றது ரூல். அதே மாதிரி உங்க லக்னத்திற்கு 6ஆம் வீட்டதிபதி மறைவு ஸ்தானாதிபதி இல்லையா, அந்த மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல போய் உட்கார்ந்தாலும் யோகத்தை கொடுக்கும் சார். அப்ப அதே மாதிரி உங்க லக்னத்திற்கு 6ஆம் வீடான மறைவு ஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்தில் போய் அமர்ந்தால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சார். அதற்கடுத்து இதே 6ஆம் வீட்டதிபதி உங்க லக்னத்திற்கு மறைவு ஸ்தானமான 12ஆம் வீட்டில் அமர்ந்து தசாக்கள் எல்லாம் வந்தா கூட மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனா கண்டிப்பா உங்களை மாற்றி விட சார் இந்த கிரகங்கள். அப்போ 6ஆம் வீட்டதிபதி தசா காலம்லாம் உங்களுக்கு வருதுனாக்கா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நான் சொல்லும் இந்த அமைப்புப்படி உங்க ஜாதக கட்டத்துல 6ஆம் வீட்டதிபதி அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி நிச்சயம் உண்டு சார். எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.